வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு ஃபோன்ஸ் கால்ஸ் நிறையா வருது, இப்போவே நீங்கள் கவுன்சிலிங்க்கு சீட் புக் பண்ணிக்கோங்க, இப்போவே கவுன்சிலிங்க்கு சீட் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஃபோன் வருது. ஸோ அது காலேஜஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, டெஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சார் இப்போவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு சீட்டை புக் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டவுட் கேட்குறாங்க. அவங்களுக்கான பதில் இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இன்னும் ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டே வரல. இப்போதைக்கு ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டே மே 9 தான் வருது. அந்த மே 9 வாக்கு, அதாவது மே 5 மே 12 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சது ஒரு மாதம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் கொடுப்பாங்க. அந்த ஒரு மாதம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸு, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் பண்ணி நார்மலாக அந்த நீட்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி, எப்போவுமே நீட் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஜூலை 20 மேலே தான் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் ப்ராசஸே நடக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு. ஆனால் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் நம்ம ஒரு சில காலேஜஸில் நேரில் போகும்போது நீங்கள் இப்போவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் புக் பண்ணிக்கோங்க, இப்போ புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற குரூப் கிடைச்சிடும் சொல்கிறாங்க. சார் அது சாத்தியமான்னு கேட்குறாங்க. 100க்கு 100 சாத்தியம் இல்லை. நல்லா நோட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், முக்கா 3 தடவை சொல்றேன். 100% சாத்தியம் இல்லை, 100% சாத்தியம் இல்லை, 100% சாத்தியம் இல்லை. அப்புறம் ஏன் சார் அந்த காலேஜஸில் சார் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கவுன்சிலிங் புக் சொன்னால் தானே நீங்கள் வேற காலேஜுக்கு போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, அந்த காலேஜில் இருக்கிற அட்மிஷன் டீம்ஸ் உங்களை அந்த காலேஜை விட்டு வெளியில் போகிற விடக்கூடாது. ஏன்னா வெளியில் போனீங்கன்னா நீங்கள் வேற காலேஜை பார்த்து அட்மிஷன் போயிடுவீங்க. ஸோ அதனால உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிற வேர்ட்ஸாக தான். மேபி அவங்க 100% எங்கள் காலேஜில் நீங்கள் கேட்குற குரூப் கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா, இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே இந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுங்கன்னா கொஞ்சம் மிட் ரேஞ்ச் காலேஜில் சொல்லுவாங்க. அதாவது 130 140 கட் ஆஃப்லாம் ஃபுல்லாகிற காலேஜஸ். இதே இது ஹை லெவல் காலேஜ்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கமிட்மெண்ட் உங்களோட கொடுக்க மாட்டாங்க. மிட் லெவல் காலேஜ்லேயும் வேற பிரான்ச்சுக்கு கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக உங்கள் குழந்தை 150 கட் ஆஃப் எடுக்கிறாங்க. எவ்வளோ? 150 கட் ஆஃப் எடுக்கிறாங்க அப்ராக்சிமேட்லி. உங்களுக்கு கேட்கும், இப்போ நீங்கள் இப்போ விசிட் பண்ணும்போது ரிசல்ட் வரல, சார் எவ்வளோ அவங்க கட் ஆஃப் எடுப்பீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் 150ன்னு சொல்கிறீங்க. அவங்களுடைய போன வருஷம் அதே காலேஜில் இப்போ நீங்களே டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டில் போய் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கட் ஆஃப் இருக்கும். கட் ஆஃப் சொல்லி நீங்கள் எந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த காலேஜில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் என்ன லாஸ்ட் மார்க்குக்கு சீட் கிடச்சிருக்குன்னு எல்லா பிரான்ச் வைஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு காலேஜில் 140க்கே போன வருஷம் கிடைச்சிக்கணும் வைங்களேன். இப்போ நீங்கள் 150 சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ அதே காலேஜில் 150 நீங்கள் சொல்றீங்க, அவங்க அந்த காலேஜில் 160க்கு ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பாக கிடைக்காதுன்னு அந்த காலேஜ்காரங்களுக்கு தெரியும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த காலேஜில் 160க்கு பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் 150 தான் வரும்னு சொல்றீங்க. இருந்தாலும் அந்த காலேஜ்காரங்க உங்களை வெளியில விடாம என்ன செய்வாங்கன்னா, சார் கண்டிப்பா எங்க காலேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படியே அவங்களோட வார்த்தை ஜாலங்கள் எப்படி தெரியுமா இருக்கும், சார் நீங்க 2-3 பிரான்ச் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்ல போடுங்கன்னா, இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அடுத்து ஏஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, ட்ரிபிள்இ இது வர உங்கள்கிட்ட இருந்து எழுதி வாங்கிடுவாங்க. ப்ரிஃபரன்ஸ் பிரான்ச்னு சொல்லி ஒரு 5-6 பிரான்ச் வாங்கி உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கே தெரியும்
150 மார்க் எடுக்கிற பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அதே காலேஜில் வந்து 160 தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சொன்னோம்னா இந்த கேண்டிடேட் வந்து இறங்கி போய் வேற காலேஜில் போய் சேர்ந்துருவான், இவனை வந்து வேற காலேஜ் போக விடக்கூடாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சார் நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம்னு. 2ஆம் பட்டாதாரியா இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க செகண்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து 35% மேனேஜ்மெண்ட் சீட்ல போட்டுக்கலாம். முதல் பட்டாதாரி போக கவர்மெண்ட் சலுகை SC ST இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சலுகையோட நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் 160 தான் அந்த காலேஜில் முடிஞ்சிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு. நீங்க 150 எடுப்பீங்க, உங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ சொன்னோம்னா நீங்க வேற காலேஜில் புக் பண்ணிடுவீங்க. சார் கண்டிப்பா கிடைச்சிடும் சார், நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லி சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி உங்ககிட்ட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் AIDS எல்லாமே எழுதி EEE வரை எழுதி வாங்கிடுவாங்க. ஏன்னா 160 கம்ப்யூட்டர் புக் ஆச்சுன்னா 150க்கு ECE புக் ஆகும், 140க்கு EEE புக் ஆகும். அவங்களுக்கு தெரியும். அப்படியாவது வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்ககிட்ட வந்து சார் நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் ட்ரை பண்ணோம், கிடைக்கல, அதனால உங்களுக்கு AIDS கிடைச்சிருச்சு, இல்லைன்னா ECE கிடைச்சிருச்சு, EEE கிடைச்சிருச்சுன்னு கடைசி நேரத்தில் வந்து உங்களை மண்டையை கழுவிடுறான்னுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, உங்கள்கிட்ட வந்து இப்படி ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு காலேஜில் மட்டும் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சாய்ஸ் போடும்போது அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க. முதல்ல அவங்க காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவங்க காலேஜில் AIDS, அவங்க காலேஜில் சைபர் செக்யூரிட்டி, அவங்க காலேஜில் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் என்னென்ன இருக்கோ போட்டுட்டு எந்த மார்க்கு கிடைக்குதோ கடைசி நேரத்தில் உங்களை வந்து சார் நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம், ஜஸ்ட் ஒரு பையனால மிஸ் ஆயிடுச்சு சார்னு சொல்லி அடுத்த பிரான்ச்சுக்கு நீங்க எடுத்தோன்னா இந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிடும், இந்த பிரான்ச் படிச்சாலும் உங்களுக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை வாங்கி தருவோம்னு உங்ககிட்ட வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க இந்த காலேஜ் நம்பி இந்த காலேஜில் வந்து எந்த பிரான்ச்சும் கிடைச்சா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க அந்த காலேஜில் வந்து நீங்க கமிட்மெண்ட் கொடுக்குற தப்பே இல்லை. இல்லை சார் கடைசி நேரத்தில் அந்த காலேஜ் வந்து நம்மளை ஏமாத்திடக்கூடாது, நான் நினைச்ச காலேஜ், நான் நினைச்ச பிரான்ச்சு, நான் வந்து வேற காலேஜ் கூட போட்டுக்குவீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இப்போ கவுன்சிலிங் போகும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்களே வைங்க. மேக்ஸிமம் வந்து அந்த காலேஜில் வந்து நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. பாஸ்வேர்டுக்கு வந்து மெயில் ஐடிக்கு தான் வரும், அவங்களுடைய மெயில் ஐடி போட்டுக்குருவாங்க. ஸோ அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அன்லெஸ் நீங்கள் வேற 2-3 காலேஜஸ் ஐடியா இருந்துச்சுன்னா, அந்த காலேஜில் வந்து என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டினா வேற பிரான்ச் எடுத்துக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு கமிட்மெண்ட் கொடுங்க, தப்பே கிடையாது. வேற வந்து மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் கவுன்சிலிங்கில் முடியுமானா நான் மறுபடியும் ஃபைனலாக சொல்கிறேன், இப்போ கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு சீட் புக் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களுடைய +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட் குரூப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் குரூப்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தெரிஞ்ச தகவல் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளும் பயனடைகிறதுக்கு என்ன செய்யணும், ஷேர் பண்ணுங்க. பாய்.